You have to yesterday rice you have to take oil and today Krishna Jayanti is that, so you have to make a tire. So Kannapura like a tire very much, so you have to make it, you have to take a oil. கடுகு இல்லை, இதோ சிக்கன் விட்டு ரெண்டு ஒன்று ஹேவ் அ மஸ்டர்ட், ஸோ என்னன்னுட்டு விட்டுவிட்டு இந்த தேங்காவை அரைன்னு சொன்னேன், அது அரைக்க இல்லை, ரெண்டாவது பேசிக்கிட்டு தேங்காய் அரைச்சி கொடு. கறியை உண்டு அதில் உண்டு தேங்காவை அரைச்சி கொடுல, தேங்காய் அரை இந்த தேங்காய் வரங்கப்பா. ஒரு வேலை பக்கம் கறி வலிக்கும், பொஞ்சு கொடுத்தா நல்லா வீட்டுக்கு போட்டோன்னே விதவிதமாக இவனும் பண்ணி கொடுப்பான். தொண்டையில் போய் காரு மேலே வத்த சரி. So you have to fry it. Yesterday I made more rice. You shouldn't made more rice. Don't waste it. So today Krishna Jayanti is there. So Krishna like a milk and dairy. So I plan to make a food. It's a milk food. You want to make it a milk food and அப்பா அப்பா இந்த கடுகு வாங்கிட்டு வந்து இதை ஒரு டப்பாவில் போடு, டப்பா எடு. கடுகு இல்லாமல் ஒரு டப்பா எடு, அதில் போட்டு போட்டு லிட்டில் ராயி. கடுகு போடனா நல்லா இருக்காது, ஒரு கீழே கூட உழுது. என்ன டப்பாவில் போட்டு அந்த கவரை என்ன கொடு. போட்டு அந்த கொஞ்சம் தேங்காய் அரைச்சி கொடு. So you see in the old rice you can make a new one and you have to make a new food to you have to put on melag also. So you have to put it for making this dry rice and this separate. I am going to make it. So I will try this. இலைகளை உழுது தேங்காய் கொடு. டாண்டி அடிக்கிறத எடுக்கலான்னு பார்த்தா ஒரு பையன் பத்தமாக இழுத்துட்டு போகிறேன், எங்கேயாவது அடிப்போம். டாண்டியா விளையாடவே எடுக்க போகிறேன். So you have to give this tomato here and you have to கதை விடலாம் கறிக்கு வருது. கதை விட அது எரிய முண்டை எரியோட உண்டு. ஆமாம், நான் கலாண்டு அந்தக்குள்ளே எடுத்துட்டேன். அதை கணெல்லாம் மயில கணி இது உள்ளே வச்சுருக்கேன்.
லூசு கணக்காக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது அதை கடையெல்லாம் ஏற்ற ஒரு கேள்வி கட்டெல்லாம் நீ எடுத்து வச்சேன்னு 13 லட்சம் கொடுத்துக்காது எங்கள் வீட்டில் உள்ள பொருளை பூரா ஏன் பொருள் நீ வாங்கி வச்சது கிடையாது. அதை காணலை இதை காணலை, இதே எனக்கு பொழப்பு. ஒரு ஆள் அங்கே கிடக்க இதை தூட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன், நாக்கா அடிக்க போகிறேன். நான் செத்து போனால் அங்கே எவனுங்களை வண்டி போயிடும். அப்படி உலகம். அதை கொண்டு போய் வைக்க போகிறேன். எங்கள் அம்மா இங்கே இருக்க பூரா எவனும் தூட்டு போயிடக்கூடாதுன்ட்டு அவள் ஏந்தவனான்னு தள்ளியிருக்கா. நான் செத்து போனால் எவங்க கலந்து போகிறேன். அதில் பாதி இதில் பாதி போடு, அதில் பாதி இதில் பாதி தண்ணி வச்சு போடு. To make a coconut also, little we have to put and this I am going to make a milk rice. So after putting this, you have to wash it and you have to இதில் பழத்தை பீயில் 5 பீ, இங்கே 5 பழம், அங்கே 5 பழம் வச்சு கும்பிட்டுட்டு கொண்டார். இதில் 5 பழம் எடுத்து வை, நாங்கள் வீட்டில் போய் கும்பிடணும். So you have to wash it, so you have to keep it like this, you have to wash it. So generally we have to wash it and we have to keep it. So you have to wash it and you have to keep it. And this you have to going to make it with tomato. So tomato you have to keep it nearby and you have to take a so this you have to cut it. இது விட்டு எப்போ அது போட்டு தான் வைப்பாங்க. அதுக்கு மசாலெலாம் போட மாட்டாங்க. மசாலா இங்கே வேறு மசாலா போடாத வம்பாப்பம் காஞ்சிது சுடுதே கேட்க மாட்டா, காஞ்சி போகுது. அதான் மிளகாய் சூறை போட்டு திங்க வேண்டியது தானே. அதை தூரை எடுத்து போட்டு திங்க என்ன செய்யுது, மிளகாய் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போகும். மாட்டோம் keep it like this. So after that you have to take a, you have to put a salt also, then you have to make a rice and you have to put it in the கொடுத்துக்கணும்.
அதில் ஒரு நெய் இருக்கான்னு பாரு, அதில் பாரு, அது எடுத்தா ஊற்றும் வேஸ்ட்டாக போகும். நெய் எங்கே எடுத்து வச்சேன்? நெய்யை வச்சேன் வாங்க. இருக்கா பாரு, அது இதை சாப்பிடையில வச்சு சாப்பிட்டு அது கழுவி எனக்கு கூட இருந்தது. கொஞ்சம் இருக்க சோறை உள்ளே போட்டு விரவி திங்கணும். அதுக்கு மேலே எடுக்க முடியல. அது சோறு உள்ளே போட்டு விரவி அதை சாப்பிடணும். So you have to keep a ghee also. So I cannot like a ghee very much. So it is better you have to keep a ghee. So you have to keep a ghee also. You have to keep a ghee. So in the old rice we are going to put a milk rice and this rice we are going to make it. இதை வெட்டி போடு. இங்கே வா, இங்கே வா. வெட்ட முடியலை. இங்கே பாரு, நான் என்ன சொன்னேன்? பால் எவ்வளோ வாங்க சொன்னேன்? 1 வாங்க சொன்னேன். தயிர் 2 வாங்க சொன்னேன். தலைகீழ வாங்கிட்டு வந்து அது இருக்கட்டும். இப்போ வாங்கியாச்சு. இங்கே வா. இப்போ அங்கே போய் என்னத்தை கிழிக்க போகிற? இதை வெட்டுன்னா போகிறேன் அங்கே போய். நீ ரொம்ப வாக்கியா கணக்காமா இரு. வாங்கிட்டு வந்தாச்சு ஊற்றி தொலைய. உன் தலை இருக்கு, தலை கிடையாது. இதான் தயிர், பால் தான் லூஸா. தயிர் டபுள் வாங்க சொன்னேன், பால் கொஞ்சம் வாங்க சொன்னேன். ஒன்று தான் இருக்குது. 2 எங்கே இருக்குது? 2 இல்லை, 1 தான் இருக்குது. ஆமாம் பாரு, நான் கூமுட்டேன்லண்ணா. எனக்கு நான் எண்ணிக்க தெரியாதுண்ணா, முட்டாளுண்ணா. ஒன்றா படித்தவ, எனக்கு என்ன தெரியாது. 2 பாக்கெட் தான் இருந்து, 2 தான் இருந்து ஒழிச்சு வச்சிருப்பான். கேளு, பொய்யா சொல்கிறேன். நான் அப்படி குடும்பத்தில் பிறக்கலை. அவன்கிட்ட போய் சொல்லி நான் அந்த நான் திங்க போகிறவ கிடையாதுன்னு ஆராய்ச்சி சாவதுக்கு பண்ணி வச்சேன். 2 தயிர் வாங்கிட்டேன். நான் என்ன சொன்னேன்? தயிர் நிறைய, பால் குறைய வேண்டி வந்துடும். தலை மாற்றி வேண்டி வந்துருக்கு. ஜூஸ் வேணும். எல்லாம் போட்டாச்சு. இனிமே தண்ணியை நான் குளிக்க இருக்கான்னு பார்க்கலாம். shouldn't whenever you give it to God, you shouldn't taste it. டேஸ்ட் பண்ணக்கூடாது. You have to take a ginger and you have to put it. Don't pour more salt and don't pour more rice also, otherwise we don't get any taste. This much we have to keep it. So I shouldn't keep taste it. And this we have to give it to Lord Krishna to eat. God also eat.
பாடி சார் ஸோ சாமிக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஃபுட்டு கண்ணன் ஃபுட்டு சாப்பாடு கொடுப்பேன். It was a nice taste, very nice, super. Like this nice food you have to make it, and here it is less amount, so you have to make a less. This is a curd rice, you have to make it, and keep it a little, to keep it. Using old rice, you have to make it like this. Don't make it too stuck it below. இதில் வந்து பிடிக்காப்பில் கூடாது. It's a nice taste, and here I am going to very super. குறைச்சி வையேன், ஏன் இப்படி கத்துத? வீட்டில் அலறுது எனக்கு. யார் வீட்டில்? எல்லார் வீட்லையும் டிவி இல்லாமையா இருக்குது. எவ்வளோன்னா ஐயா நீ திருந்தியா அலறுது. நம்ம அதுலேருந்து நியூஸை கற்றுக்குறோம். ஐயா அலறுது. எல்லார் வீட்லையும் டிவி இருக்குது. பெரிய பெரிய டிவி ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சுருமா. நீ திருந்தியா போல? அது வந்து குடும்ப குணம் திருந்தாது. கத்துத குணம் எதுன்னு கூடாது. சின்ன பிள்ளையிலே இப்படி கத்தி பேசாமல் இருக்க முடியும். எல்லார் வீட்லையும் டிவி இருக்குது. இப்படியா கத்துது? நமக்கு தேவையானது டிவி ரொம்ப பேர். டிவியாக ஆஃப் பண்ணி போடணும், ஆஃப் பண்ணி போட மாட்டோம். விடிய டிவி ஓடுது. வெடிச்சிடும். டிவி பிச்சைக்கு ஒரு நாள் வெடித்து வீடு தீ பிடிக்குது. அப்போ தெரியும். அவன் பாட்டில் ஊரை பற்றி பேப்பேன். எனக்கு சொல்ல சாக்கியானு விடிய டிவியை வச்சுக்கிட்டு உறங்கிருக்கான். டிவி ஹீட்டானா, அது மொபைலே ஹீட்டானா வெடிக்கும். டிவி அதான் பிக்சர் டிவி போனால் வெடிக்கும். Yesterday we have made this, it is better you have to keep it down, so that rice is ready, so you have to switch off. So this yesterday is no need to heat it, so it is better close it. So this ready, you have to close it. Milk rice I am going to
make it Lord get tasted, and after that we will going to taste it. Sami చేసుకొని నాకు తీసుకొని Lord tasted and నేను taste it. So you have to give it to this கண்ணன். இது போட்டு சாப்பிடுதியா? சோறில் போட்டு தின்னு. அந்த அந்த குடுவே என்ன கொடு பாவம். You have to remove the water and you have to put it. Otherwise you want big vessel, so it is better you have to keep it here. Less food you have to need of a less small vessel, but it is a very big vessel, so you cannot make it. To make a direct variation, direct safety position in max, you can use it. So it is better you have to keep it here. So that's the main place we used to make it. So that today we are going to give it to old rice. Old is old. And we are make it இன்னும் கொஞ்சம் குறை, இன்னும் கொஞ்சம் சவுண்டை குறை. பாரு மைண்டு பீஸாக இருக்குது, சவுண்டை குறை. இன்னும் கொஞ்சம் சவுண்டை குறைல, மண்டை வலிக்கு. இந்த சவுண்டை கூட கேட்க முடியலை. give it to Lord கண்ணா சாப்பிடுங்க.